வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு அறிவியல் அறிஞர் தன்னுடைய சோதனைக்காக ஒரு எலியை வளர்த்து வந்தாருங்களாம். அந்த எலிய ஒரு கூண்டுக்குள்ளார வச்சிருந்தாருங்களாம். அது சோதனை கூண்டாம். அதுல மின்சார மணியை பொருத்தி இருந்தாருங்களாம். அதுக்கு ஒரு சுவிட்சையும் பொருத்தி இருந்தாருங்களாம். எலிய கூண்டல மட்டும் அவர் அடிக்கலங்க. அந்த எலிக்கு பசி எடுக்கிற நேரத்துல ஒரு சுவிட்ச் ஒண்ணு போட்டிருக்கிறாரு இல்லைங்களா, அதை தட்டனா மணி அடிக்கிறபடி அதுக்கு நல்லா பழகி வச்சிருந்தாருங்களாம். இந்த எலியும் நல்லா பழகிக்கிட்டு எப்பெல்லாம் பசிக்குதோ அந்த சுவிட்சை தட்டுங்களாம், மணி அடிக்குமோ உடனே அதுக்கு தேவையான சாப்பாடை கொண்டு அவர் வைப்பாருங்களாம். இது வழக்கமா நடந்துட்டு இருந்துச்சுங்களாம். மாதிரி எலியை அவர் பழகி இருக்கிறாரு இல்லைங்களா, அதை நினைச்சு அவர் ரொம்ப பெருமிதம் அடைஞ்சாருங்களாம். பரவாயில்ல, ஒரு எலிய நம்ம பசி எடுக்கும் போது மணி அடிக்கிற அளவுக்கு பழகி இருக்கிறோமேன்னு ரொம்ப பெருமையா தன்னை பத்தி நினைச்சுக்கிட்டாருங்களாம். அன்னைக்கு அந்த கூண்டுக்கு மற்றொரு எலியை கொண்டு அந்த சோதனை கூண்டுல சேர்த்துட்டாருங்களாம். இப்ப அந்த கூண்டுல 2 எலிங்களாம். இந்த புது எலி பழைய எலியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சுங்களாம், இந்த ஆள் எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பழைய எலி என்ன சொல்லிச்சு தெரியுங்களா, ஐயோ இந்த ஆளு ஒரு மந்தமான ஒரு ஆளு, எனக்கு பசி எடுக்க சமயத்துல எல்லாம் நான் மணி அடிப்பேன், மணி அடிச்ச உடனே இவரு எனக்கு உணவு கொண்டு கொடுப்பாரு, அதுக்கு நான் இவரை பழகிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன், அப்பா பயப்புள்ள இப்பதான் தெரிஞ்சுக்குது இவ்வளவு நாள் கழிச்சு, இந்த ஆளுக்கு இந்த டெக்னிக்கை கத்து கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பான்னு எலி சொல்லிச்சுங்களாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.